அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல பைகாமி பார்க்க போகிறோம். அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பைகாமி இருமணம்னு அர்த்தம். ஃபேமிலி லாலையும் கேட்பாங்க, நோட்ஸ் எடுத்துக்குங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எனக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த குழு இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது பைகாமினா என்னன்றது மிக அற்புதமாக தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சரை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல மனைவி இருக்காங்க. மனைவி மீன்ஸ் முதல் மனைவி இவங்க தான். கணவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆவதாக ஒரு திருமணம் பண்ணிக்கிறார். இதுதான் கான்செப்ட். பைகாமி என்பது ஒருவர் தமது முதல் வாழ்க்கை துணை உயிருடன் இருக்கும் போதே 2வது திருமணம் செய்வது. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே செக்ஷன் 82 ஆஃப் பிஎன்எஸ் அப்ளிகபிள் ஆகுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. வெறும் ஆணுக்கு மட்டும்தான் பைகாமி இருக்குது, பெண்ணுக்கு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணை உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொருவரை திருமணம் செய்தால் அதுவும் பைகாமி தான். மேலும் இது சட்டப்படி தடை செய்யப்பட்ட குற்றம். மேலும் இது கணவன் மனைவி 2 பேருக்குமே பொருந்தும்னு தெளிவாக சொல்லியாச்சு. உங்களுக்கு கான்செப்ட் மிக இலகுவாக புரிஞ்சு போச்சு, மிக அற்புதமாக தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 82 என்ன சொல்ல வருது அப்படின்றது. பைகாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும். எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பைகாமி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் வேலிடாக இருக்கணும். முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா சடங்குகளோடு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் எல்லாமே மிக அற்புதமாக நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேலிட் மேரேஜ், மஸ்ட் பி வேலிட் மேரேஜ். இவங்க மேரேஜ் பண்ணிக்காமல் லிவிங் டுகெதரில் இந்த மாதிரியான விவகாரத்தில் இருந்தாங்கன்னா அது வேலிட் மேரேஜாக பார்க்க முடியாது. அந்த மாதிரியான நேரத்தில் இந்த பைகாமி அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்ல வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்போஸ் மஸ்ட் அலைவ். முதல் மனைவி கண்டிப்பாக இல்லை, முதல் வாழ்க்கை துணை கண்டிப்பாக உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த இதுக்கான அர்த்தம். எசென்ஷியல் எலிமெண்ட்டில் பைகாமி கான்செப்டில் செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும். செகண்ட் மேரேஜ் டன் நடந்திருக்க வேண்டும். செகண்ட் மேரேஜ் நடந்தால் தான் இந்த பைகாமின்ற கான்செப்டே வரும். இந்த செகண்ட் மேரேஜ் லீகலி வாய்டாக இருக்கணும். எந்தவித ஒரு வேலிட் கான்செப்டும் இவர் சொல்லக்கூடாது. டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க இறந்துருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இந்த மேற்கண்ட விஷயத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு விஷயமும் இதில் இருக்கக்கூடாது. அது லீகலி வாய்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது பைகாமிக்குள்ளே அப்ளிகபிள் ஆகிடும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். இதற்கு எக்ஸப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜ் வாய்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்திங்கன்னா வாய்டாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ராங் ரிச்சுவல் மைனராக இருந்து, இல்லை அதர்ஸ் மீன்ஸ் என்ன, லிவிங் டுகெதரில் இருப்பாங்க, கணவன் மனைவி போலவே வாழ்வாங்க, ஆனால் கணவன் மனைவி கிடையாது, இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்குமே. ஆனால் அந்த ஒரு துணை பார்த்திங்கன்னா இன்னொரு திருமணம் பண்ணால் அது பைகாமி அண்டரில் வராது. ஸோ இவர்களே பார்த்திங்கன்னா முதல்ல கணவன் மனைவியாக வரமாட்டாங்கன்றது தான் முதல் எக்ஸப்ஷன். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்போஸ் டெட், இறந்திருக்க வேண்டும். முதல் மனைவியோ அல்லது முதல் கணவனோ கண்டிப்பாக இறந்திருக்க வேண்டும். அப்போ தான் இந்த பைகாமிக்கு ஒரு எக்ஸப்ஷன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜ் டிசொல்யூஷன் பை கோர்ட்டால் டிசொல்யூஷன் பண்ணியிருக்க வேண்டும், தீர்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தட் மீன்ஸ் டிவோர்ஸ், இந்த மாதிரியான விவகாரங்கள் கோர்ட்டு மூலயமா பண்ணியிருக்கணும். செக்ஷன் 12 அப்ளிகபிளாக இருக்கணும். செக்ஷன் 12, செக்ஷன் 13 இந்த மாதிரியானது ஏதாச்சும் ஒரு விவகாரங்கள் அப்ளிகபிள் ஆகி அவர்களுக்கு முறையான டிவோர்ஸ் கிடைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பைகாமிலேருந்து எக்ஸப்ஷனாக வந்துடலாம். ரிலீஜியஸ் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிலீஜியஸில் பார்த்தீங்கன்னா 2-3 திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலௌடு உண்டு. அந்த மாதிரியான விவகாரங்கள் இந்த பைகாமி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பைகாமினா என்னன்றது புரிய வரும். பிரியா பாலா கோஷ் வெர்சஸ் சுரேஷ் சந்தர் கோஷ் இன் 1971 நடக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் திருமணம் செல்லுபடியாக இருப்பது, 2வது திருமணம் சடங்கு முறையில் நடைபெற்றது என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒன்று நடந்துடுச்சு, 2வது மேரேஜும் நடக்குது, அது சடங்கு முறையில் தான் நடைபெற்றது என்று நிச்சயமாக சொல்லணும்.
அதே போல புகைப்படம் அழைப்பிதழ் போதாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருமண சடங்கு என்பது கண்டிப்பா நடந்திருக்கணும். திருமண சடங்குனா என்ன? கோவில்லையோ இல்ல வீட்லயோ பெரியோர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அக்னிய சுத்தி வந்து மேரேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா திருமண சடங்குன்னு சொல்லுவாங்க. அவரவர்களின் முறைப்படி. அந்த மாதிரி நடந்திருந்தா மட்டும் தான் அத 2வது திருமணமா கன்சிடர் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. அதே போல திருமண சடங்கு முறையில் தான் நடந்ததுன்னு ஒரு சாட்சி, பல சாட்சிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த கேஸ் ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக நேர்த்தியா எழுத கத்துக்குங்க. இந்த ஒரு பிக்சர் போதும் உங்களுக்கு இந்த டாபிக்க எழுதுறதுக்கு உண்டான கான்செப்ட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. வணக்கம்.